வெல்கம் பேக் நண்பா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். நீ டியூஸ்டே 11 ஆகஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆகுது கரெக்டாக. நீ பார்த்தீங்கன்னா 33 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். இந்த வாரம் கொஞ்சம் வீக்லி ப்ரெஷர் அவ்வளோ இல்லை. ஏன்னா 220 ஆர்டர் ஓட்டினா தான் வந்து காசு அவ்வளோ வருது. 220 ஆர்டர்லாம் என்னால் ஓட்ட முடியாது. 163 ஆர்டர் ஓட்டினா 2200 வீக்லி இன்சென்டிவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 25 ஆர்டர் ஓட்டினாலே போதும். ஆனால் இந்த 30-33 ஓட்டினா தான் ஒரு நாளைக்கு 1000 வருது ஆர்டர் ஏர்னிங் மட்டும். அதனால் 1000 ஓட்டி தான் ஆகணும். நாளே சரியில்லை 2 நாளாக. நேற்றும் சரி, நேற்று காலைல என்னன்னா 1000 தொலைஞ்சிச்சு. அது ஒரு மனசு வருத்தமாகி போச்சு. இன்னைக்கு காலைல என்னடா ஏஞ்சி வந்துட்டு டீ குடிக்கிறேன், டீ கடையில் நின்றுட்டு சும்மா இன்ஸ்டாகிராம் தள்ளிட்டே இருக்கேன். பார்த்தா ஒரு போஸ்ட் வருது சன் நியூஸ்லேருந்து. சன் நியூஸ்லேயே பாலிமர் நியூஸ்லேருந்து இங்கே ஐயோ எம்மா பெரிய பள்ளம்டா சாமி. அது ரோட்டில் நடுவில் தோண்டி விட்டுறாங்க பள்ளத்தை. திரும்பி அதை மூடவே மாட்டுறாங்க. 2 நாளாக என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே பேடாக போயிட்டுருக்கு. நேற்று காலைல என்னடானா காசு தொலைஞ்சி போச்சு. அது ஒரு மாதிரி மைண்டு இதாகிடுச்சு. இன்னைக்கு காலைல என்னடானா இன்னைக்கு காலைல ஏஞ்சி எல்லாம் குளிச்சுட்டு எப்பயும் போல் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் ஸ்டோருக்கு வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி இருந்தேன். பார்த்தா ஒரு நியூஸு பாலிமர் நியூஸ்லேருந்து. நான் அது உங்களுக்கு போடுறேன் சைடில். யூடியூப்லலாம் வந்து அடுத்த வருஷம் February 1 வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் புதுசாக வாட்ச் ஹவர்ஸ் சேர்த்துறவங்களாம். அது வேற பார்த்து கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. ஐயோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. ஒரு ரோடு, அந்த ரோட்டில் தண்ணி பைப்லாம் உடஞ்சிருக்கும். அங்கெல்லாம் ஃபுல்லாக கீழே தண்ணியாக நிற்குது. பள்ளம் எதுவுமே தெரியல. நான் பொறுமையாக ஒரு 30 தான் வந்து நின்றேன். டப்புன்னு ஒரு பள்ளம் கீழே ஊந்து இப்படி மேலே ஏஞ்சது. வண்டி ஹெல்மெட்டு கீழே வச்சுருந்தா பறந்து போய் அந்த பக்கம் ஊந்து அப்படியே வண்டி கூட ஒரு 10 மீட்டருக்கு அப்படியே தேய்ச்சினே வந்துச்சு. வைசர்லாம் புள்ளியாக ஓட்ட போட்டுச்சு. ஐயோ, நான் சின்ன ஸ்க்ராட்ச் கூட நான் பார்த்துட்டேன் என் தங்கத்தை. அழுகே வந்துச்சுங்க. அப்படி நான் ஹெல்மெட்டு கஷ்டப்பட்டு வாங்கினேங்க 2000 கொடுத்து. சரி, என் தப்பு தான். அந்த ரோடு எதுவுமே தெரியல. தண்ணி ஃபுல்லாக தண்ணி. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் மழை பெஞ்சு தூத்தல் போடுச்சு. அதுக்கே அவ்வளோ தண்ணி நிற்குது அந்த இடத்துல. தண்ணி அந்த இடத்துல எதுவுமே தெரியல. சரி, இந்த பக்கம் ஒரு கார்காரன் வந்தார். டப்புன்னு இப்படி ஏறலான்னு பார்த்தா அப்படியே ஊந்துச்சு. இப்படி வபுள் ஆச்சு. ஹெல்மெட்டு கீழே தான் வச்சுருந்தேன். அப்படியே கூடவே வந்துச்சு தேய்ச்சிட்டே கீழே. இங்கே உங்களுக்கு அசெஞ்சர் கம்பெனி தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும், ஓரளவுக்கு தெரியும். காலைல இதாங்க எனக்கு ஃபஸ்ட் ஆர்டரு ஏர்போர்ட் ஷீட் ஆர்டர் வந்துச்சு. வந்து பார்த்தா காலைல ஒரு கரெக்டாக ஒரு 11:45 இருக்கும். வந்து பார்த்தா வால்கின் போல் அசெஞ்சரில் எப்போ அவ்வளோ கூட்டம். வெளியே உள்ள எல்லாம் நிறைய பேர் அழுகுறாங்க. நானே பார்த்தேன். ஒரு 2-3 லேடிஸாக அழுதாங்க வெளியே நின்றுட்டு. ஏதோ ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டே அழுதுன்னு இருந்தாங்க. ஆனால் காலைல 11:45 செம வெயில். நான் இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன் அந்த ஏர்போர்ட் ஷீட் கொடுக்கறதுக்கு. நிற்கவும் இடம் இல்லையா, அவ்வளோ கூட்டம் வாழ்கின்றதால. நானே இன்ஜினியரிங் ஐடி தானே படித்தேன். நானும் வாழ்க்கைங்கெலாம் போக வேண்டியவன் தான். எனக்கு அதெல்லாம் ட்ரைலாம் பண்ணேன் தான். அவ்வளோ அளவுக்கு எனக்கு ஸ்கில் கிடையாது. ஆனால் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆனேன். ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு இல்லைன்ட்டாங்க. அது எதனால் சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரில. எனக்கும் தெரில, எங்கள் அம்மாவுக்கும் தெரில எதனால் சொன்னாங்கன்னு. சரி, அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அப்படியே விட்டாச்சு. ரெக்கமெண்டேஷனில் காசு கொடுத்து போகிறவங்க தான் அதிக பேர் போகிறாங்க. ஐயோ, இந்த தண்ணியில் போகிறதுக்கே பயமாக இருக்குதுப்பா. நீ ஆனதுலேருந்து முன்னாடி வண்டியில் அந்த இதெல்லாம் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷேக்கப் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த பள்ளம். டப்புன்னு உள்ள ஒரு குழி மாதிரி பெரிய பள்ளமாக இருந்துச்சு. அது இன்னும் பெரிய பள்ளமாக இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள வண்டி மாட்டினா அந்த பக்கம் வாரி வச்சு ஊந்துருப்பேன். சரி, ஓகே நண்பா, நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஆனால் உண்மையாகவே சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்கிறவங்க, லைக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நண்பா. பிக் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.
சரி நான் என்னடா மழை பெய்யுதோ அப்படின்னு நினைச்சேன். இந்த இது மேல இருந்து தண்ணி ஆல்ரெடி இந்த தண்ணி சொட்டி கிடக்குது போல இது. நான் என்னடா பெரிய பெரிய சொட்டா விழுது, அந்த பக்கம் பார்த்தா தண்ணி விழ மாட்டேதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே நண்பா, எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருப்போம், கான்ஃபிடென்ட்டா இருப்பேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம் நண்பா.